வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்ஜெட் பற்றி, ரைட்டா? ஸோ பட்ஜெட்டை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026-27 பட்ஜெட்லேயுமே என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். அது போக கொஸ்டின்ஸ் அதை ரிலேட்டடாக பார்க்குறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓகே? ஏன்னா ஃபஸ்ட்டு பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம கம்ப்ளீட்டாக இந்த 2026-27 பட்ஜெட்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கடுத்து கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போக போகிறோம். சரியா? சரி, இதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம முழுக்க பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, பட்ஜெட்னா என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பட்ஜெட் அப்படின்றது என்ன அப்படின்னா லத்தீன் மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, ரைட்டா? லத்தீன் மொழியில் பல்கா அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து வந்துச்சு. இந்த பல்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா லெதர் பேக் அப்படின்ட்டு அர்த்தம். லெதர் பேக் அப்படின்ட்டு அர்த்தம். சரியா? ஸோ இந்த பட்ஜெட் எதற்காக எப்பொழுது தாக்கல் செய்வாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நிதியாண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபினான்ஷியல் வருதுன்னா, இப்போ வரப்போகிற நிதியாண்டு அப்படின்றது 2026-27 கரெக்டாக. அதாவது நிதியாண்டு அப்படின்றது ஏப்ரல் 1 அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் நிதியாண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏப்ரல் 1 2026 மார்ச் 31 2027 இதுதான் நிதியாண்டு. அடுத்து வரப்போகிற நிதியாண்டு. இந்த அடுத்து வரப்போகிற நிதி ஆண்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ எவ்வளோ ரெசிப்ட் வரப்போகுது, ரெசிப்ட்னா எவ்வளோ வருமானம், அதுக்கடுத்து எவ்வளோ செலவாக போகுது, எக்ஸ்பெண்டிச்சர்னால் செலவு. ஸோ எவ்வளோ காசு வரப்போகுது, எவ்வளோ செலவாக போகுது அப்படின்ற ஒரு எஸ்டிமேட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பண்ணுவாங்க. அதுதான் பட்ஜெட்டில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த பட்ஜெட்டை பற்றி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் கிடையாது. அப்போ அதுக்கு பதிலாக என்னன்ட்டு இருக்குது அப்படின்னா, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற வார்த்தையாக தான் இருக்குது, ரைட்டாக? பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் கிடையாது. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு ஆர்டிக்கல் 112 சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 112 சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இருக்குல்ல, இதை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறது யார் அப்படின்னா, அது நிதியமைச்சர் தான். பட் ஆனால் யாரினுடைய பெயரில் தாக்கல் செய்வாங்கன்னா பிரசிடெண்ட், ரைட்டா? பிரசிடெண்ட்டுடைய பெயரில் தான் யார் தாக்கல் செய்வாங்கன்னா நிதியமைச்சர் தாக்கல் செய்வாங்க. ஆர்டிகல் 112 சொல்லியிருக்காங்க. 112 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வாஸ் காஸ்டு டு பி லேய்டு பிஃபோர் த பார்லிமெண்ட். பிரசிடெண்ட் தான் அதை லே பண்ணணும், அதை தாக்கல் செய்யணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் பிரசிடெண்ட்டுக்கு பேரில் தாக்கல் செய்வாங்க. யார் தாக்கல் செய்வாங்கன்னா நிதியமைச்சர். ஓகே, சரி. இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா பட்ஜெட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்தியாவில் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தது யார் அப்படின்னா ஆர்கே, அதாவது நான் சொல்கிறது சுதந்திரத்துக்கு அப்புறம், ஆர்கே சண்முகம் செட்டி அவர்கள். ஆர்கே சண்முகம் செட்டி அவர்கள். ஓகே, ஸோ இவங்க தான் பார்த்துட்டிங்கன்னா தாக்கல் செஞ்சாங்க. ஸோ இவங்க தான் தாக்கல் செஞ்சாங்க. இது எப்பொழுது இந்த முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னா 26 நவம்பர் 1947 தாக்கல் செஞ்சாங்க. ஏன்னா ஆர்கே சண்முகம் செட்டி அவர்கள் தான் நிதியமைச்சராக இருந்தார். எப்போ வரைக்கும்னா 1947 49 வரைக்கும் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருந்தவர் ஆர்கே சண்முகம் செட்டி. இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சர் ஆர்கே சண்முகம் செட்டி அவர்கள் தான். ஓகே, அடுத்தது எப்பொழுதுமே நம்மளுக்கு இந்த பட்ஜெட் அப்படின்றது எப்போ தாக்கல் செய்வாங்க அப்படின்னா, யூஸ்வலி February 1 தான் பார்த்துட்டிங்கன்னா தாக்கல் செய்வாங்க. எப்பொழுதுமே February 1 தான், ரைட்டா? ஏன்னா February 1 பட்ஜெட் தாக்கல் செய்தால் தான் அந்த பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். February ஃபுல்லாக, மார்ச் ஃபுல்லாக டிஸ்கஷன் போகும். எந்தெந்த அமைச்சகத்துக்கு, இதில் நம்ம பார்ப்போம், இந்த வீடியோனுடைய முடிவுலையே நம்ம பார்ப்போம் எந்தெந்த அமைச்சகத்துக்கு எத்தனை லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது இந்த அமைச்சகத்துக்கு தேவையா அப்படின்றதெல்லாம் நிறைய டிஸ்கஷன் போகும். அது எல்லாம் இந்த February ஃபுல்லாக, மார்ச் மாதம் டிஸ்கஷன் பண்ணி முடிச்சுட்டு ஏப்ரல் 1 அந்தந்த அமைச்சகத்துக்கு அந்தந்த அமௌண்ட் அப்படின்றது போகும். ஓகே, ஸோ அப்போ February 1 தாக்கல் செய்வாங்க. இப்போ என்ன ஒன்றுனா,
முன்னாடி அதாவது 1924 வந்து எப்பொழுது எந்த டைமில் தாக்கல் செய்வாங்கன்னா 5 மணிக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு. ஸோ சாயங்காலம் 5 மணிக்கு தான் தாக்கல் செய்யணும்ட்டு அதை வந்து ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னா பாசில் பிளாக்கெட் அப்படின்ற ஒருத்தர். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது எதுக்காக சாயங்காலம் 5 மணினா, ஏன்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து பிரிட்டிஷ் அந்த அவங்க ஏரியாவுக்கு வந்து, அதாவது அந்த நாடுக்கு வந்து கரெக்டான ஒரு டைம், அங்கே காலையில் டைம் இருக்கும், இங்கே சாயங்காலம் தாக்கல் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 1924 5 மணிக்கு தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருந்தது 1999 வந்து காலையில் 11 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டா? அதாவது சாயங்காலம் 5 மணி அப்படின்றது இருந்தது வந்து 1999 காலையில் 11 மணி ஆக்கிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்தது வந்து யார் அப்படின்னா, அப்போ இருந்த நிதியமைச்சராக இருந்த யஷ்வந்த் சின்ஹா அவர்கள். ஓகே, ஸோ இது புரிஞ்சிடுச்சா? அதுக்கப்புறம் இந்த February 1 பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். என்னென்னா ஹல்வா செரிமோனி அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்லாம் தாக்கல் செஞ்சதுக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு அல்வா ரெடி பண்ணி அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சாப்பிடுவாங்க. ரைட்டாக? அது ஒரு பழக்க வழக்கம் மாதிரி. ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்வா செரிமோனி அப்படின்ற ஒன்று நடக்கும். ஓகே, சரி. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் முதலாக பட்ஜெட் தாக்கல் செய்தது யார் அப்படின்னா ஆர்கே சண்முகம் செட்டி அவர்கள். இதுவே குடியரசுக்கு அப்புறம், இந்தியா குடியரசானதற்கப்புறம், அதாவது ஜனவரி 26 1950 அப்புறம் முதலாக பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்தது யார் அப்படின்னா ஜான் மாத்தாய். ஸோ ஜான் மாத்தாய் யார் அப்படின்னா இந்தியாவினுடைய 2வது ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதியமைச்சர். ஓகே, இவர் எப்பொழுது தாக்கல் செய்தார் அப்படின்னா February 28 1950 தாக்கல் செஞ்சாங்க. ஓகே, அடுத்தது அதாவது 1920 வந்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க. அந்த கமிட்டி வந்து அக்வொர்த் கமிட்டி அப்படின்ட்டு ஒரு பெயர். என்ன கமிட்டி? அக்வொர்த் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி வந்து பரிந்துரைத்தாங்க. இந்த ரிப்போர்ட் ஆனது வந்து இந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் பெயரில் என்ன பண்ணாங்கன்னா 1924 என்ன பண்ணாங்கன்னா ஜென்ரல் பட்ஜெட் தனியாக, ரயில்வே பட்ஜெட் தனியாக பிரிச்சுட்டாங்க. ரைட்டா? ரயில்வேக்குன்ட்டு தனியாக ஒரு பட்ஜெட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் பட்ஜெட்னா நார்மல் யூனியன் பட்ஜெட். இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டாங்க. ரைட்டா? எப்பொழுது? 1924. திருப்பி இந்த ரெண்டுமே வந்து மர்ஜ்டு, ஒன்றா ஆச்சு. சரியா? அதாவது இந்த ரெண்டுத்தையுமே வந்து கொஞ்ச நாள் கழித்து ஒன்றா சேர்த்தாங்க. எப்பொழுதுனா 2017. 1924 பிரித்து 2017 திருப்பி ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஓகே, சரி. இப்போ இந்த பட்ஜெட் இருக்குல்ல, ஒரு செகண்ட். ஓகே, ஸோ இந்த பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது யார் அப்படின்னா பட்ஜெட் டிவிஷன் அப்படின்ற ஒரு டிவிஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட் டிவிஷன் எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமிக் அஃபேர்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து இருக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமிக் அஃபேர்ஸ் வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், நிதி அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிறாங்க. சரியா? நிதி அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமானது என்னென்னா, இந்த ரயில்வே பட்ஜெட் இருக்குல்ல, ரயில்வே பட்ஜெட்டை முதலாக போட்டது யார், கடைசியாக போட்டது யார்? சரியா? ரயில்வே பட்ஜெட்டை முதலாக போடப்பட்டது எப்பொழுது அப்படின்னா 1947 நவம்பர் மாதம். யார் அப்படின்னா ஜான் மாத்தாய். இவர் தான் வந்து முதலாக போட்டார். அதுக்கடுத்து கடைசியாக போடப்பட்டது 2016. அப்போ வந்து நிதியமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா சுரேஷ் பிரபு. ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வேறு முக்கியமானது இந்திய பட்ஜெட்டின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் பட்ஜெட் அப்படின்ட்டு கேட்குறாங்கன்னா பிரசாந்த் சந்திர மஹலனோபிஸ்.
பிரசாந்த சந்திர மஹலனோபிஸ். இவர் தான் வந்து இந்திய பட்ஜெட்டினுடைய தந்தை. சரி, இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதலாக சுதந்திரம்க்கு அப்புறம் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்தது ஆர்கே சண்முகம் செட்டி. குடியரசுக்கு அப்புறம் வந்து இந்தியா வந்து குடியரசு ஆனதுக்கப்புறம் தாக்கல் செய்தது ஜான் மாத்தாய். ரைட்டா? இப்போ இந்தியாவில் முதலாக பட்ஜெட் அப்படின்ற ஒன்று எப்பொழுது நடக்குதுன்னா 1860 என்ன நடந்துச்சு, அதாவது 1860 இல்லை 1858, 1850, அதாவது 1857 சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் 1858 வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியிலிருந்து மன்னர் ஆட்சியாக மாறுதில்ல. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் வந்து க்ரௌன் ரூலாக மாறுச்சுல்ல. ஸோ அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா ஜேம்ஸ் வில்சன் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார், ஜேம்ஸ் வில்சன். ஸோ அவர் தான் இந்தியாவிலேயே சுதந்திரத்துக்கும் முன்னாடி 1860 வந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் ஜேம்ஸ் வில்சன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நிதி அமைச்சராகவும் இருந்து பிரதம மந்திரியாகவும் இருந்து முதலாக பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஃபஸ்ட்டு உமன் யார் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள். ஓகே, நிதியமைச்சராகவும் இருந்து பிரதம மந்திரியாகவும் ஒரே நேரத்தில் நிதியமைச்சர், ஒரே நேரத்தில் பிரதம மந்திரி, ரெண்டு பதவியும் ஒரே நேரத்தில் இருந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பெண்மணி யார் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் தான். ஓகே, அதுக்கு அடுத்தது ஸோ இதை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று லாங்கஸ்ட் ரெண்டாக பிரிச்சிடலாம். பட்ஜெட் ஸ்பீச் இருக்கிறதுலே ரொம்ப 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 நேரம் வந்து அதிகமான பட்ஜெட் ஸ்பீச் கொடுத்தது வந்து யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஓகே, ஸோ எப்பொழுது அப்படின்னா February 1, 2020. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அந்த அதாவது லாங்கஸ்ட் பட்ஜெட் ஸ்பீச்னால் எவ்வளோ நேரம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 42 நிமிடங்கள், அதாவது 162 நிமிஷம். சரியா, 162 நிமிஷம் வந்து அவங்க வந்து பட்ஜெட் ஸ்பீச் கொடுத்தாங்க. இதுவே லாங்கஸ்ட்டு பை வேர்டு கவுண்ட்டு, அதிகமான வார்த்தைகள் வந்து எந்த பட்ஜெட்டில் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். இது எப்பொழுதுனா 1991. ஸோ வேர்டு கவுண்ட்னா கிட்டத்தட்ட எத்தனை வேர்டுனா 18,650 வார்த்தைகள் வந்து அந்த பட்ஜெட்டில் வந்து இடம் பெற்றிருந்துச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்மளுக்கு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பட்ஜெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பட்ஜெட்டை வந்து ஒரு 3 வந்து பிரிக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டு பட்ஜெட், இதில் எழுதிக்கிறேன். பேலன்ஸ்டான ஒரு பட்ஜெட்டு. அடுத்து சர்ப்ளஸ்னால் அதிகம். அடுத்து டெஃபிசிட்னால் பற்றாக்குறை. ரைட்டா, இப்படி 3 பிரிச்சுக்கலாம். இப்போ பேலன்ஸ்டு பட்ஜெட் நான் 2 பக்கமும் ஒரே வார்த்தையை எழுதிக்கிறேன். ரைட்டா, இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர்னால் வந்து செலவுகள், இந்த பக்கம் வந்து ரெவென்யூனா வந்து நம்மளுக்கு வர வருமானம். ரைட்டா, ஸோ செலவு வருமானம். இங்கேயுமே அதே தான் எழுதிக்கிறேன். இங்கே வந்து செலவு, இந்த பக்கம் வருமானம், சேம் அதே தான். இங்கே எக்ஸ்பெண்டிச்சர்னால் செலவு, ரெவென்யூனா வருமானம். இப்போது பேலன்ஸ்டு பட்ஜெட்னால் செலவும் வருமானமும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது பேலன்ஸ்டு பட்ஜெட்டு. சர்ப்ளஸ் பட்ஜெட் எப்பொழுதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருக்குன்னா நம்மளுடைய வருமானம் வந்து அதிகமாக இருக்குது, செலவு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ எக்ஸ்ட்ராவே நம்மக்கிட்ட காசு இருக்கும். ஸோ சர்ப்ளஸ். டெஃபிசிட்னால் பற்றாக்குறை. எப்பொழுது வந்து நம்மளுடைய வருமானம் கம்மி, வருமானத்தை விட செலவு அதிகமாக போகுதுன்னா அதுதான் வந்து டெஃபிசிட் பட்ஜெட். ரைட்டா, டெஃபிசிட் பட்ஜெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா, ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து முக்கியமானது வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்தியாவினுடைய முதல் பேப்பர்லெஸ் பட்ஜெட் எப்பொழுது தாக்கல் செஞ்சாங்க? பேப்பர்லெஸ் பட்ஜெட் ஃபஸ்ட்டு எப்போ தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா
அது 2021, 22 நிதியாண்டில், ரைட்டா? ஏன்னா இந்த டைமில் தான் என்ன பிரச்சனை வந்துருந்துச்சு, COVID-19 வந்துருந்துச்சு. COVID-19 அந்த ஒரு இதனால் இந்தியாவுடைய முதல் பேப்பர்லெஸ் பட்ஜெட் 2021, 22. அடுத்து ஜெண்டர் பட்ஜெட் அப்படின்ற ஒன்று எப்பொழுது கொண்டு வந்தோம்? ஜெண்டர் பட்ஜெட் அப்படின்றது எப்பொழுது இன்ட்ரடியூஸ் பண்ணோம், எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2005, 2006 இந்த நிதியாண்டில் தான், ரைட்டா? ஜெண்டர் பட்ஜெட் அப்படின்னா பெண்களினுடைய நலனுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று அதை ட்ராக் பண்ணணும். ஸோ அதை கண்காணிக்கிறதுக்காக வந்து ஜெண்டர் பட்ஜெட் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகே, இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த டெஃபிசிட்னு இருக்குது தெரியுமா? டெஃபிசிட்னா பற்றாக்குறை அப்படின்றது பார்க்குறோம்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா நிதி பற்றாக்குறை, அவ்வளோதான். டெஃபிசிட்னா பற்றாக்குறை, ஃபிஸ்கல்னா நிதி. ஸோ 2025, 26க்கு வந்து நிதி பற்றாக்குறை வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 4.8% ஒரு ஜஸ்ட் ஒரு வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, 4.8%. ஓகே, ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு, அதுக்கப்புறம் வந்து இன்கம். எப்பொழுதுமே நம்மளுக்கு வந்து இது பாசிட்டிவ் வேல்யூனா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான். நார்மலாகவே வந்து செலவு அதிகமாக இருக்கும், வருமானம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட், ரைட்டாக? 2025, 26க்கு 26, 27 நம்ம என்னன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்தது வந்து பட்ஜெட்டை நிறைய டைம் போட்டது யார், ரைட்டா? மேக்ஸிமம் டைம்ஸு, ரைட்டா? ஸோ இதில் வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடியது யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள். எத்தனை தடவை போட்டிருக்காருன்னா 10 தடவை பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. 10 தடவை, ரைட்டா? இன்க்ளூடிங் 2 இன்டரிம் பட்ஜெட். இன்டரிம்னா இடைக்கால பட்ஜெட். இடைக்கால பட்ஜெட் எப்பொழுது தாக்கல் செய்வாங்க அப்படின்னா ஃபுல் பட்ஜெட் போடுறதுக்கு டைம் இருக்காது, ஒன்று. இரண்டாவது காரணம் வந்து எலெக்ஷன் வந்து கிட்டக்க இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப்படின்ற ஒரு அரசாங்கம் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இப்போ February 1 ஆயிடுச்சு, திடீர்னு ஏப்ரல் மாதம் வந்து எலெக்ஷன் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து அந்த அப்படின்ற அரசாங்கம் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறது சரியாக இருக்காது. ஏன்னா பட்ஜெட் தாக்கல் செஞ்சால் ஒரு வருஷத்துக்கு ஃபுல் பட்ஜெட் தாக்கல் செய்யணும், அது தேவையில்லாத டைம். அப்படின்றப்ப இன்கேஸ் அப்படின்ற ஒரு அரசாங்கம் தோற்று போயிட்டால் திருப்பி அப்படின்ற ஒரு அரசாங்கம் வந்து திருப்பி பட்ஜெட்டை போடுவாங்க. அது பெரிய ப்ராசஸ், பெரிய டைம் எடுக்கும். அதனால் ஒரு 2 மாதத்துக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்மளுடைய அரசாங்கம் வந்து ரன் ஆகிறதுக்கு இடைக்கால பட்ஜெட் அப்படின்ற ஒன்றை போடுவாங்க. ஓகே, ஸோ 10 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா இவர் 1959 63 வரைக்கும், அதுக்கடுத்தது 1967 69 வரைக்கும், அதுக்கடுத்து இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்றது 1962, 63 நிதியாண்டிற்கும், அடுத்து 2 முறை போட்டிருக்காருன்னு பார்த்தோம்ல 62, 63க்கும், இன்னொன்று வந்து 1967, 68க்கும் இடைக்கால பட்ஜெட் வந்து போட்டிருக்கிறார், ரைட்டா? இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மொரார்ஜி தேசாய் இருக்கிறார் தெரியுமா, இவருடைய பிறந்த நாள் எப்பொழுது அப்படின்னா February 29. ஆக்சுவலாக 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரும் இந்த February 29. இதில் என்னென்னா இவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. ஓகே, இவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அது எப்பொழுது அப்படின்ட்டு பார்க்குறப்ப வந்து 1964லையும் மற்றும் 1968லையும் 2 முறை. ஓகே, February 29. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பட்ஜெட் தாக்கல் செய்ததில் மொரார்ஜி தேசாய் முதல் இடத்திலும், 2வது இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா சிதம்பரம் அவர்கள் இருக்கிறாங்க. சிதம்பரம் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவர் எத்தனை தடவை அப்படின்னா 9 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கிறார். அதுக்கு அடுத்தது வேறு முக்கியமானது வந்து இந்திரா காந்தி அவர்கள். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவினுடைய முதல்
பெண் உமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதியமைச்சர் யாருன்னா இந்திரா காந்தி அவர்கள் தான். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மொரார்ஜி தேசாய் வந்து 69 வரைக்கும் ஆட்சியில் இருந்தார். 68 69 வரைக்கும் ஆட்சியில் இருந்தார். 69 அவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் 1970 மற்றும் 71 வந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்தது யார் அப்படின்னா அது இந்திரா காந்தி அவர்கள் தான். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ இவங்க தான் வந்து முதல் முழு நேர பெண் நிதி அமைச்சர் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாகவும் இருந்தாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தாங்க. ஆனால் முழு நேரமாக வந்து நிதியமைச்சராக மட்டும் இருந்தது யார் அப்படின்னா நிதியமைச்சராக இருந்த பெண் யார் அப்படின்னா அது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். அதுக்கடுத்து அமெரிக்கா இருக்குல்ல, யூஎஸ்ஏ வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று கொண்டு வந்தாங்க, ரைட்டா? ஒரு விதமான பட்ஜெட் என்னென்னா ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படின்ட்டு. ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒரு புது கான்செப்டை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படின்றது என்னென்னா, ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகே, நான் வந்து எல்லா செலவையும் நான் வந்து ஒரு செலவு பண்ணுறேன் அப்படின்னா நான் எல்லா செலவையும் இதுக்காக தான் பண்ணேன், இதனால தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறது. இப்போது இந்திய அரசாங்கம் பட்ஜெட் போடுறாங்க, நார்மலாக எல்லா அரசாங்கமும் பட்ஜெட் போடுறாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு முந்தின வருஷம் எப்படி செயல்பட்டாங்கன்றதை வந்து ஒரு அடிப்படையாக வச்சு இந்த வருஷம் பட்ஜெட் போடுவாங்க. பட் ஆனால் இந்த ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்கில் முந்தின வருஷத்தை பார்க்க மாட்டாங்க. அடுத்த வருஷத்துக்கு என்னென்ன பண்ணுறது, அதுக்கு என்ன தேவை, அடுத்த வருஷம் என்ன தேவை. ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து போன வருஷம் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணோம், அடுத்து இந்த வருஷத்துக்கு அந்த இதுக்கு இது இவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. யூஎஸில் வந்து இப்போ இப்போதைக்கு அடுத்த வருஷத்துக்கு என்ன தேவையோ அதற்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பண்ணுறது. ஸோ சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒன்றை வந்து அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா அது அமெரிக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. அதுக்கடுத்து நம்மளுக்கு பட்ஜெட்லேயே வந்து இப்போ பட்ஜெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட்ஜெட்டை வந்து நம்மளுக்கு ரெண்டாக பிரிக்கலாம். பட்ஜெட்டில் என்னென்ன இருக்குன்றதை சொல்கிறேன், ரைட்டா? ஸோ பட்ஜெட்டை வந்து ரெவென்யூ பட்ஜெட்டு, அடுத்து கேபிட்டல் பட்ஜெட் அப்படின்ட்டு பிரிப்பாங்க, ரைட்டா? பட்ஜெட்டை ரெவென்யூ பட்ஜெட், கேபிட்டல் பட்ஜெட்டுன்னு பிரிப்பாங்க. இந்த ரெவென்யூவை ரெண்டாக பிரிக்கலாங்க, கேபிட்டலை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதில் ரெவென்யூனா வருமானம், கேபிட்டல்னால் நம்ம இன்வெஸ்ட், அதுதான் வந்து மூலதனம் மாதிரி. ஸோ ரெவென்யூ வந்து அந்த வருமானத்தை ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நான் இது எல்லாத்துக்குமே நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ளஸ் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். ஓகே, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பிரிக்கிறேன். எக்ஸ்பெண்டிச்சர்னால் செலவுகள். அதுக்கு அடுத்தது ஓகே, அதுக்கு அடுத்தது கேபிட்டல். கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன். ஸோ இந்த கேபிட்டலையுமே வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. கேபிட்டல் ரெசிப்ட்டு, அதுக்கப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரி பிரிச்சிடுறாங்க. அடுத்து இந்த ரெவென்யூ ரெசிப்ட் இருக்குல்ல, ரெசிப்ட்னா வருமானம், ரைட்டா? ஸோ அந்த வருமானமானது ரெண்டு மூலியமாக வருது, ரெண்டு இது மூலியமாக. ஸோ ஒன்று வந்து வரியின் மூலியமாக, அதை வந்து டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்றாங்க. ரெவென்யூ ரெசிப்டை ரெண்டாக பிரித்து ஒன்று டேக்ஸ்னால் வரக்கூடியது, இன்னொன்று டேக்ஸ் இல்லாததுனால வரக்கூடிய வருமானங்கள், நான் டேக்ஸ் ரெவென்யூ. அதுக்கு அடுத்து இந்த டேக்ஸ் ரெவென்யூவே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று டைரக்ட் டேக்ஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானம், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதை பிரிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ பட்ஜெட்டு ஸ்டில் வந்து பட்ஜெட். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு ரெவென்யூ பட்ஜெட் அண்டு கேபிட்டல் பட்ஜெட் இருக்குதுல்ல, இப்போ இதுக்கு நான் வரிசையாக நான் சொல்கிறேன். இப்போ ரெவென்யூ அப்படின்றது வந்து என்னென்னா நம்மளுக்கு வரக்கூடியது. ரெவென்யூ அப்படின்றது வந்து நம்மளுக்கு வருமானம் வரக்கூடியது. இது இதுலேயே நான் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன்.
ஸோ ரெவென்யூ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது. ரெசிப்ட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்னால் செலவு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது வந்து என்னென்னா மெயின்டெனன்ஸ்க்குள்ள செலவு பண்ணுறது. இப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது வந்து மெயின்டெனன்ஸ். இப்போ இந்திய அரசாங்கம் வந்து நிறைய மெயின்டெனன்ஸ்க்காக செலவு பண்ணுறாங்கல்ல, மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிர்வாகம் ரிலேட்டடாக வந்து நிறையா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்மளுக்கு அசெட், அதாவது சொத்து இருக்குதுல்ல, அந்த அசெட்டை உருவாக்குவோன்னு கேட்டால் கிடையாது. அசெட்டை வந்து உருவாக்காது. இப்போ இந்த ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்றது, ரெசிப்ட் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். இப்போ வரிகள் மூலமாக நம்மளுக்கு வந்து வருமானம் கிடைக்கிது, வரிகள் அல்லாத விஷயங்கள் மூலியமாக வந்து நம்மளுக்கு வருமானம் கிடைக்கிது. ஸோ அதை தான் நான் கீழே ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் டேக்ஸு நான் டேக்ஸுன்னு போட்டிருக்கேன். இப்போ அதே நேரத்தில் வந்து இங்கே இப்போ ரெவென்யூ ரெசிப்ட்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது புரிஞ்சிருச்சுல்ல. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து இந்த ரெவென்யூ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெக்கரிங்னா நம்மளுக்கு மாதம் இல்லை வருஷம் இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது இந்த ரெவென்யூ பட்ஜெட் வந்து கவர்மெண்ட்டோடைய சொத்தை வந்து பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் பாதிக்காது. ஓகே, அதே நேரத்தில் வந்து லயபிலிட்டி, கவர்மெண்ட் வந்து இப்போ லயபிலிட்டி அப்படின்னா ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய காசு, ரைட்டாக, கவர்மெண்ட் வந்து ஏதாச்சும் கடமைப்பட்டிருக்கான்னு கேட்டால் இதில் ரெவென்யூ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தேவையில்லை. இந்த பக்கம் நம்மளுக்கு இப்படியே கேபிட்டல் பட்ஜெட்டுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா, கேபிட்டல் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாங் டேர்ம், ஒரு நீண்ட கால ஒரு முதலீடாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கேபிட்டல் பட்ஜெட் வந்து தனியாக இருக்கும். இந்த கேபிட்டல் பட்ஜெட் வந்து சொத்தை உருவாக்குமா அப்படின்னு கேட்டால் உருவாக்கும். அதுக்கடுத்து வந்து லயபிலிட்டி. இப்போ ஒருத்தர்கிட்ட நான் 100 வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் அவருக்கு 100 காசு கொடுக்கணும். அப்போ அவருக்கு வந்து அசெட்டு, ரைட்டாக, ஏன்னா என்கிட்ட வந்து காசை கொடுத்து வச்சுருக்காரு, நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. அப்போ வந்து லயபிலிட்டி. ஸோ எனக்கு அசெட்டை உருவாக்குனா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு லயபிலிட்டி வந்து குறைய தான் செய்யும். ஏன் அப்படின்னா சொத்தின் மூலியமாக நிறைய காசு வரும், அந்த காசை வச்சு நான் காசு கொடுக்க ஆரம்பிப்பேன், லயபிலிட்டி அப்படின்றது குறையும். ஓகே, இப்போ இந்த கேபிட்டல் ரெசிப்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ ரெசிப்ட்னாலே வருமானம் தான். அப்போ ஆனால் இந்த காசு வந்து எதன் மூலியமாக வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாரோயிங்ஸ், கடன் வாங்குவதன் மூலியமாக வருவது வந்து ரெவென்யூ ரெசிப்டில் வராது, கேபிட்டல் ரெசிப்டில் தான் வரும், கடன் வாங்குறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா லோன் ரிக்கவரி, ரைட்டா. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா லோன் ரிக்கவரி, லோனை வந்து திருப்பி நம்ம வேறு யாருக்காச்சும், இப்போ இந்திய அரசாங்கம் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு மாநிலத்துக்கு வந்து ஒரு 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 100 கோடி கொடுத்துருக்காங்கன்னா அந்த 100 கோடி திருப்பி வருதுன்னா அது எல்லாமே வந்து கேபிட்டல் ரெசிப்டில் வரும். அதுக்கடுத்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து இப்போ மத்திய அரசினுடைய கம்பெனிஸ், இப்போ ஓஎன்ஜிசி இருக்குது, ஆயில் இந்தியா இருக்குது, இந்தியன் ஆயில் இருக்குது, அதுக்கடுத்து வந்து ஆயில் இந்தியா கம்பெனி லிமிடெட், அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லை. ஸோ இந்த கம்பெனியினுடைய அந்த ஷேர்ஸை வந்து விற்பாங்க, அந்த விற்பதன் மூலியமாக காசு வரலாம், அது எல்லாமே வந்து கேபிட்டல் ரெசிப்டில் வந்துடும். இதுவே இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா கேப்பெக்ஸ் அப்படின்ட்டு அழைப்பாங்க, கேப்பு எக்ஸ் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஓகே, ஸோ இது என்னென்னா லாங் டேர்ம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லாங் டேர்ம் நீண்ட காலத்திற்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபிசிக்கலாகவோ அல்லது ஃபினான்ஷியலாகவோ அசட்ஸ் ரெடி பண்ணுறது, சரியா. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது இப்போ வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலை ஒன்று கட்டப்படுது, ஒரு 50,000 கோடிக்கு வந்து நேஷ்னல் ஹைவேஸ் வந்து கட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து வாங்குகிறாங்க, ஒரு பெரிய ஏவுகணைகள் எல்லாமே வந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நேஷ்னல் ஹைவேஸ் தான். தேசிய நெடுஞ்சாலை போடுறது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா அது ஒரு லாங் டேர்ம் நீண்ட காலத்திற்கு வந்து என்னென்னா அது வந்து ஒரு மூலதன ஒரு அசட்டாக இருக்கும். ஏன்னா அதன் மூலியமாக இந்த டோல் பூத்தெலாம் வச்சு கலெக்ட் பண்ண முடியும்ல. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ இதே இதில் வந்து நம்மளுக்கு ஸோ சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரெவென்யூ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ரிக்கரிங் டே டு டே ஆக்டிவிட்டீஸை ரெவென்யூ பட்ஜெட்டில் வச்சு பார்த்துக்குவாங்க. ஆனால் கேபிட்டல் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ரொம்ப நாளைக்காக வைக்கக்கூடியதாக கேபிட்டல் பட்ஜெட்டில் வரும். அதுக்கடுத்து ரெவென்யூ பட்ஜெட் வந்து நம்மளுடைய சொத்தின் மீதோ இல்லை லயபிலிட்டி மீதோ இம்பேக்டை கிரியேட் பண்ணுமான்னு கேட்டால் எந்த ஒரு இம்பேக்டும் இருக்காது. ஆனால் கேபிட்டல் பட்ஜெட்டில் கிரியேட் ஆகும்.
ரெவன்யூ பட்ஜெட்டில் வந்து ரெவன்யூ ரிசிப்ட்னு இருக்குல்ல, எதன் மூலியமாக வருது? டேக்ஸு, ஃபீஸு, டிவிடெண்ட் அப்படின்றது நம்ம ஏதாச்சும் ஒரு இதில் ஷேர் மார்க்கெட்டில் இருப்போம், அதன் மூலியமாக காசு வருது. ஆனால் கேபிட்டல் பட்ஜெட்டில் எப்படி வந்து இந்த ரெசிப்ட் இந்த ரெவன்யூ அப்படின்றது வருது அப்படின்னா, இங்கே வந்து பாரோயிங்ஸ் கடன் வாங்குவதன் மூலியமாகவோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாகவோ வருது. அடுத்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்னா வந்து மெயின்டெனன்ஸ் டே டு டே செலவு மாதிரி இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் செலவு, மெயின்டெனன்ஸ் செலவு. ஆனால் இங்கே கேபிட்டலில் நம்ம எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம முதலீடு பண்ணுவதன் மூலியமாக. ஓகே, இப்போ இந்த ரெவன்யூவில் வந்து நம்மளுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்பட்டால் அது வந்து ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இங்கே கேபிட்டலில் வந்து நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டால் அது வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்ட்டு அழைப்போம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல. டேக்ஸ் ரெவன்யூனா வரி வசூலிப்பதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள். ஸோ இப்போ டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்றது வந்து நம்மளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டேக்ஸ் இருக்குது, அதற்கு அடுத்தது கார்ப்பரேஷன் டேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் இருக்குது, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வரிகள் இருக்குது, இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானம். இதுவே நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்றது நம்ம வந்து வேறு யாருக்காச்சும் கடன் கொடுத்துருப்போம் சரியா, ஒரு பெரிய லெவலில் ஏதோ ஒரு மாநிலத்திற்கு வந்து ஒரு 50,000 கோடியோ இல்லை ஒரு 1000 கோடியோ கொடுத்துருக்கோன்னா அந்த 1000 கோடிக்கு வந்து வட்டி கட்டணும்ல. ஸோ அந்த வட்டியில் கிடைக்கக்கூடிய வருமானம். அதற்கு அடுத்தது வந்து ஒரு சில டிவிடெண்ட்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன், இந்த மாதிரி இதில் வந்து முதலீடுகள் பண்ணியிருப்போம், அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானம். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் இது எல்லாமே வந்து நான் டேக்ஸில் வந்துடும். அப்போ அந்த டேக்ஸே வந்து நம்மளுக்கு எப்படி பிரிகிறது அப்படின்ட்டு பார்க்குறப்ப அது போக நான் டேக்ஸில் வேறு எதெல்லாம் வரும் அப்படின்னா வந்து ஃபீஸு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் பாஸ்போர்ட்டுக்குன்ட்டு ஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா விசாக்குன்ட்டு தனியாக ஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாம் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி அப்ளை பண்ணுறோம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் அப்ளை பண்ணுறோன்னா அதுக்குன்ட்டு தனியாக நம்ம ஃபீஸ் கட்டுறோம். அதுக்கடுத்து நேஷனல் ஹைவேஸில் டோல்ஸ் இருக்குல்ல, அந்த டோல்ஸுக்கு நம்ம காசு கொடுக்குறோம். இது எல்லாமே நான் டேக்ஸ் வரி இல்லாததில் வந்து அது போக வந்து லைசன்ஸுக்கு கொடுக்குற காசு, ஃபைன் நம்ம நிறைய கட்டுறோம் மெயினாக. ஸோ ஹெல்மெட் போடலை அப்படின்னா ஃபைன் கட்டுறோம்ல, அந்த ஃபைனு, இந்த மாதிரி பெனால்ட்டி, ஏதாச்சும் லேட்டு பேமெண்ட் ஆகிடுச்சுன்னா பெனால்ட்டி, இது எல்லாமே வந்து நான் டேக்ஸில் போயிடுது. அதே இதில் நம்மளுக்கு வந்து டேக்ஸு அதாவது டேரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்ட்டு பார்க்குறப்போ வந்து அதுவுமே வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா டேரக்ட் டேக்ஸில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து டேரக்ட் டேக்ஸில் வரும். இன்டைரக்ட் டேக்ஸஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னா ஜிஎஸ்டி வரும், அதுக்கடுத்து கஸ்டம்ஸ் டியூட்டி வரும், அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி வரும். இது எல்லாமே வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட்ஜெட்டை வந்து ரெவன்யூ கேபிட்டல்னு பிரிக்கிறாங்க, ரெவன்யூ வந்து ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு பிரிக்கிறாங்க, கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு பிரிக்கிறாங்க. இந்த ரெவன்யூ ரெசிப்டையே டேக்ஸு, நான் டேக்ஸ்னு பிரிக்கிறாங்க, டேக்ஸை வந்து டேரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் இது. ஸோ அப்போ பட்ஜெட், ரெவன்யூ பட்ஜெட், கேபிட்டல் பட்ஜெட், இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம எது போகிறோம் அப்படின்னா முழுக்க இந்த 2026-27 பட்ஜெட்டில் என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு 2026-27 பட்ஜெட் ரைட்டா. ஸோ எப்போ தாக்கல் செய்வாங்க அப்படின்னா February 1 ஓகே. ஸோ 2026-27 ஓகே. இப்போ 2026னா எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா April 1 இருந்து 2027 March 31 வரைக்கும் இது போகும் நிதியாண்டு. ஸோ இதை யார் ரெடி பண்ணுறாங்கன்னா பட்ஜெட் டிவிஷன். இந்த பட்ஜெட் டிவிஷன் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்குதுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமிக் அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமிக் அஃபேர்ஸ் வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே இருக்குது. ஓகே, சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் வந்து இந்த வருஷம் சொல்லியிருக்கிற பட்ஜெட். இந்த ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தால் போதுமானது, கேள்விகள் கேட்டாங்கன்னா இதிலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவினுடைய பொருளாதார ட்ரஜெக்டரினா அது கடந்து வந்த பாதைகள் கிடையாது, அது போய்கிட்டு இருக்கிற பாதை. ஓகே, ஸோ விக்சித் பாரத் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, விக்சித் பாரத்னா என்ன அர்த்தம்னா வளர்ந்த இந்தியா அப்படின்ட்டு அர்த்தம் ரைட்டாக. என்ன அர்த்தம் அப்படின்னா விக்சித் பாரத். ஸோ விக்சித் பாரத் அப்படின்றது என்னென்னா வளர்ந்த இந்தியா அப்படின்ட்டு அர்த்தம். பேலன்சிங் ஆம்பிஷன் வித் இன்க்ளூஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதாவது என்னென்னா அதாவது
முற்றிலுமாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆம்பிஷனை வந்து ஒரு இன்க்ளூஷன்னா வந்து அனைவரையும் வந்து ஒரு உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி அப்படின்றத வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆம்பிஷன் ஓவர் ஆம்பிவேலன்ஸ் அப்படின்றாங்கல்ல. இது என்னென்னா தயக்கம் கிடையாது, இனிமேல் நடவடிக்கை தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரிஃபார்ம் ஓவர் ரெட்டோரிக் அப்படின்னா சொற்பொழிவு கிடையாது, சீர்திருத்தம் மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பீப்புள் ஓவர் பாப்புலிசம் அப்படின்னா மக்கள் ஆசை கிடையாது, ஆனால் மக்களின் நலன் மட்டும்தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது அவங்க சொல்கிற 2 அதாவது இலக்குகள் அப்படின்ட்டு சொல்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா, முதல் இலக்கு வந்து அதாவது ஆர்வத்தை வந்து ஆர்வம் இருக்குது, ஆனால் அந்த ஆர்வத்தை வந்து சாதனையாக மாற்றுதல். இன்னொன்று வந்து அனைவருக்குமே வந்து திறன் இருக்குது, அந்த திறனை வந்து செயல்திறனாக மாற்றுதல் அப்படின்ட்டு 2 இலக்குகளை சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு முக்கிய தூண்கள் அப்படின்ட்டு ஒரு 4 தூணை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா சஸ்டெயின்டு க்ரோத், அதாவது நிலையான வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து ஸ்டெபிலிட்டி, அதாவது ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும், அதாவது பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை வந்து பராமரிக்க வேண்டும். அடுத்தடுத்து மாடரேட் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து என்னென்னா விலைவாசி உயர்றது, அதாவது பணவீக்கம் அப்படின்ட்டு சொல்லலாம். மாடரேட் இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம் இருக்கணும், ஆனால் அது வந்து மிதமாக இருக்க வேண்டும், மிதமான பணவீக்கமாக இருக்கணும், கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏழை மக்களை வந்து பாதிக்கக்கூடாது, முதலீட்டு நம்பிக்கையை வந்து அதிகரிக்க இது வந்து உதவும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது ஃபிஸ்கல் டிசிப்ளின், நிதி ஒழுக்கம், ரைட்டாக அரசாங்க வருவாய்க்கும் செலவிற்கும் இடையே வந்து அந்த சமநிலை வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது, நிதி பற்றாக்குறை அப்படின்றத குறைக்கணும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமாக வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வளர்ச்சி விகிதம் அப்படின்றது எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா 7%. இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை வளர்ச்சி விகிதம் அப்படின்னா 7%, அதாவது அரவுண்ட் 7%னா 7% பக்கத்தில், ஆனால் 7% அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு 8 விஷயத்தை சொல்கிறாங்க. அந்த 8 விஷயத்தை பார்த்திங்கன்னா முக்கிய பொருளாதார காரணிகள் அப்படின்ட்டு ஒரு 8 விஷயம். ஃபஸ்ட்டு இதில் முதல்ல வந்து அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா, அதாவது உள்நாட்டு உற்பத்தி திறன். இது முதல்லன்றது கிடையாது, நான் வரிசையாக எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். உள்நாட்டு உற்பத்தி திறன், டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அப்படின்றது. ஆத்மநிர்பர் பாரதா அப்படின்றது இருக்குல்ல, தற்சார்பு இந்தியா. நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம இறக்குமதியில் வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கணும் அப்படின்றத, உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும். அதற்கு அடுத்தது வந்து ஆற்றல் பாதுகாப்பு. ஸோ இது வந்து இது 1ன்ட்டு வச்சுக்கலாம், இதை 2, 1, 2. ஸோ ஆற்றல் பாதுகாப்பு, நீண்டகால ஆற்றல் பாதுகாப்பை வந்து நம்ம உறுதி செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தது நம்ம வந்து அதாவது இறக்குமதி சார்பு குறைப்பு. அதாவது என்னென்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விவசாயத்தில் வந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடாது. காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட இந்தியாவில் வந்து இடங்கள் இருக்குது, நிலங்கள் இருக்குது, அந்த நிலத்தினுடைய செழிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ வந்து அத்தியாவசியமான பொருட்கள் இருக்குது தெரியுமா, அதை வந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த சார்பு நிலை அப்படின்றத குறைக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது ஃபார் ரீச்சிங் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னென்னா அரசு, அதாவது ஒரு செகண்ட், ஓகே சரி, அதாவது ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா நம்மளுக்கு தொலைநோக்கு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அப்படின்றது. அதாவது இந்திய பொருளாதாரம் இருக்குல்ல, அதில் வந்து பல துறைகள் இருக்குது, அந்த பல துறைகளில் வந்து நிறைய கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அப்படின்றத வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 5வது ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் அப்படின்ற ஒன்று. ப்ரூடன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இப்போ ஸ்பீட் அப்படின்னா வேகம், ப்ரூடன்ஸ் அப்படின்றது விவேகம், நிதி விவேகம் அப்படின்ட்டு. வருவாய் மற்றும் செலவினங்கள் இருக்குல்ல, வருவாய்னா வர்றது, செலவினங்கள்லாம் செலவு பண்ணுறது, அதை நிர்வகிக்கிறாங்கல்ல. ஸோ அதில் வந்து ஒரு நிதி ஒழுக்கத்தை வந்து அதாவது கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு நார்மலாக எப்பவும் சொல்கிற மாதிரி நிதி பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மானிட்டரி ஸ்டெபிலிட்டி, அதாவது பணவியல் ஸ்திரத்தன்மை. மானிட்டரினா மணி, ரைட்டா? மானிட்டரி அப்படின்னா மணி. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி இருக்குல்ல, அது வந்து வட்டி விகித கொள்கைகள் மூலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மானிட்டரி ஸ்டெபிலிட்டியை இவங்க ஆர்பிஐ வந்து பார்த்துக்குவாங்க. அதுக்கு அடுத்தது 7வது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ரைட்டா? பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி மெயினாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் த்ரஸ்ட் ஆன் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா அரசு முதலீட்டில் வலுவான உந்துதல் அப்படின்ட்டு. நம்மளுக்கு உள்கட்டமைப்பும் சரி, பிற துறைகளில் வந்து அரசு முதலீடும் சரி, அது வந்து தொடர்ந்து ஊக்குவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 8வது
சிட்டிசன்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இந்த அரசு நடவடிக்கைகளால் குடிமக்களுக்கு வந்து நன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 8 விஷயம். ஸோ எதெல்லாம் அப்படின்னா டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, உள்நாட்டிலே எல்லாத்தையும் உருவாக்கணும். அடுத்து ஆற்றலை வந்து நம்ம வந்து பவர்ஃபுல்லாக ஆக்கணும். அதுக்கடுத்து வந்து அதாவது இறக்குமதியை குறைக்கணும், ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும். அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸு, ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ், மானிட்டரி ஸ்டெபிலிட்டி, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டிசன்ஸ் பெனிஃபிட், இது எல்லாத்தையுமே இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், யுவசக்தி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கல்ல. யுவசக்தி அப்படின்னா யுவானா இளைஞர், சக்தினா சக்தி, இளைஞர் சக்தி ட்ரிவன் பட்ஜெட் அப்படின்னா இளைஞர் சக்தி தான் இதில் மெயின் காம்பனண்ட்டே. கவர்மெண்ட்ஸ் சங்கல்ப் அப்படின்ட்டு அழைக்கிறாங்கல்ல. அரசின் சங்கல்பம் அப்படின்னா உறுதிமொழி, அரசின் உறுதிமொழி. ஸோ இங்கே மெயினாக வந்து எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நோக்கம் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏழைகள், அதுக்கடுத்து பின்தங்கியவர்கள் அண்டர் ப்ரிவிலேஜ், மற்றும் அதற்கு அடுத்தது வந்து பின்தங்கியவர்கள் மற்றும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்கள் மீது வந்து அரசு வந்து கவனம் செலுத்துதல் அப்படின்றத வந்து இதில் ஃபோக்கஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கர்த்தவ்யா அப்படின்றது 3 கர்த்தவ்யாவை சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டாக கர்த்தவ்யம், ரைட்டாக கர்த்தவியங்கள் அப்படின்னா என்னென்னா கடமை, சரியா. கர்த்தவ்யா அப்படின்னா என்னென்னா கடமை. ஸோ முதல் கடமை, 2ஆம் கடமை, 3ஆம் கடமைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் கடமையை பொறுத்த வரைக்கும் இதில் எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஸோ நான் வரிசையாக அதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ முதல் கடமை வந்து பொருளாதார வளர்ச்சி. சிம்பிளாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல் கடமை வந்து பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் க்ரோத் பற்றி இருக்குதுல்ல. ஸோ இதில் வந்து என்னென்னா உற்பத்தி திறன் மற்றும் போட்டித்தன்மை, இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா மேம்படுத்தணும். அதுக்கு அடுத்தது வந்து நிலையற்ற உலகளாவிய இயக்கவியல், ரைட்டா, அதாவது குளோபல் டைனாமிக்ஸ், அதற்கு தெரியுமா, அது மற்றும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது மீள்திறனை வந்து உருவாக்கணும் அப்படின்ட்டு. ஸோ முதல் கர்த்தவியம், அதாவது முதல் கடமை அப்படின்றது பொருளாதார வளர்ச்சியை பற்றி. அதுக்கு அடுத்தது இரண்டாவது கர்த்தவியம் அப்படின்றது வந்து மக்களின் திறன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்பிரேஷன் அப்படின்றது தமிழில் வந்து அபிலாஷைகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அபிலாஷைகள். ஸோ அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நிறைவேற்றணும், மக்களினுடைய அந்த திறனை வந்து நிறைவேற்றணும், அந்த திறனை வந்து வளர்க்கணும். அதற்கடுத்தது இந்தியாவின் செழிப்பான பாதையில் வந்து வலுவான பங்காளர்களாக வந்து இவர்களை வந்து மக்களை வந்து மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ முதலாம் கர்த்தவியம் வந்து பொருளாதார வளர்ச்சி, 2வது கடமை வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்களின் திறன். அடுத்து 3வது கடமை, சரியா, 3வது கர்த்தவியம் அப்படின்றது வந்து அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி. சப்கா சாத்து சப்கா விகாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல. சப்கா சாத்து சப்கா விகாஸ் அப்படின்னா என்னென்னா அதாவது அதாவது அனைவருக்குமான ஒரு வளர்ச்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். இதில் மென்ஷன் பண்ணுறது மெயினாக என்னென்னா ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு சமூகம், அடுத்து பிராந்திய மற்றும் துறைக்கும் வளங்கள், வசதிகள், அடுத்து அர்த்தமுள்ள பங்கேற்புக்கான வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே வந்து கிடைப்பதற்கான உறுதி வந்து இருக்க வேண்டும். ஸோ அப்போ முதல் கடமை பொருளாதார வளர்ச்சி, 2வது கடமை மக்களின் திறன், 3வது கடமை வந்து பார்த்துட்டிங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இது இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து இதில் பாருங்கள். ஸோ இதில் வேறு என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா சஸ்டெய்னிங் த மொமெண்டம் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் இருக்குல்ல, அதனுடைய வேகத்தை வந்து தக்க வைக்கணும். அதாவது வேகத்தை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லலை, அந்த கட்டமைப்பினுடைய சீர்திருத்தங்களினுடைய வேகத்தை வந்து தக்க வைக்கணும் அப்படின்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது கண்டினியூஸ், அடாப்டிவ் அண்ட் ஃபார்வர்ட் லுக்கிங் அப்படின்னா தொடர்ச்சியான தகவமைப்பு மற்றும் முன்னோக்கு சிந்தனையுடன் வந்து இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது இதில் பாருங்கள் மொபிலைசிங். ஸோ இதில் ரோபஸ்ட் அண்ட் ரெசிலியன்ட் ஃபினான்ஷியல் செக்டார் அப்படின்னா ரோபஸ்ட்னா வலுவான மற்றும் மீள்திறன் கொண்ட நிதித்துறை நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது மொபிலைசிங் சேவிங்ஸ், அலோகேட்டிங் கேபிட்டல் எஃபிஷியன்ட்லி அண்ட் மேனேஜிங் ரிஸ்க் அப்படின்னா மொபிலைசிங் சேவிங்ஸ் அப்படின்றது சேமிப்புகளை வந்து திரட்ட வேண்டும். அதுக்கடுத்து அலோகேட்டிங் கேபிட்டல் எஃபிஷியன்ட்லி அப்படின்னா மூலதனத்தை வந்து திறமையாக ஒதுக்க வேண்டும். அதுக்கடுத்து வந்து மேனேஜிங் ரிஸ்க் அப்படின்னா நிறைய இடர்கள் இருக்குன்னா அந்த இடர்களை வந்து நிர்வகிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ் இன்க்ளூடிங் ஏஐ அப்ளிகேஷன். ஏஐனா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜினா அதிநவீன தொழில்நுட்பங்கள். அதற்கு அடுத்தது இன்க்ளூடிங் ஏஐ அப்ளிகேஷன், செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகள் உட்பட எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ் ஃபார் பெட்டர் கவர்னன்ஸ் அப்படின்னா சிறந்த நிர்வாகத்திற்கான உந்து சக்திகள், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு காலமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள்,
ஸோ இந்தியாவினுடைய சீர்திருத்த எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு ஒரு 4 பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவினுடைய சீர்திருத்த எக்ஸ்பிரஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, விரிவான பொருளாதார சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். சரியா? வேலைவாய்ப்பை வந்து உருவாக்குவதற்கும் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதற்கும் அது போக வந்து வளர்ச்சியை வந்து விரிவுபடுத்துவதற்கும் வந்து நிறைய விரிவான பொருளாதார சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து 350க்கும் மேற்பட்ட சீர்திருத்தங்கள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் அதாவது அதை எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. 350க்கும் மேற்பட்ட சீர்திருத்தங்கள் எதில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜிஎஸ்டியை வந்து எளிமைப்படுத்துவதற்காக, அதுக்கப்புறம் வந்து தொழிலாளர் குறியீடுகளை வந்து அறிவித்தல் மற்றும் கட்டாய தர கட்டுப்பாடு, ரைட்டா, அதெல்லாம் வந்து அந்த உத்தரவுகளை எல்லாம் வந்து செயல்படுத்துவதற்கு இந்த மாதிரி வந்து 350க்கும் மேற்பட்ட சீர்திருத்தங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இதை ரொம்ப டெப்த்தாக படிக்க வேணாம். ஜிஎஸ்டி சிம்பிளிஃபிகேஷன் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதாவது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னது, விரிவான பொருளாதார சீர்திருத்தங்கள், போல்டு லெட்டர்ஸில் இருக்கிறது மட்டும் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து 350க்கும் மேற்பட்ட சீர்திருத்தங்கள், அதற்கப்புறம் வந்து உயர்மட்ட குழுக்கள் எல்லாமே நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அதற்கு அடுத்தது அதாவது அரசு ஒருங்கிணைப்பு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டா. இதில் என்னென்னா, மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த மத்திய அரசு வந்து கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கும் மற்றும் இணக்க தேவைகளை குறைப்பதற்கும் மாநில அரசுகளுடன் வந்து இணைந்து செயல்படுகிறது, ரைட்டா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அரசு ஒருங்கிணைப்பு, மத்திய அரசு மாநில அரசை பற்றி 4வது இதில் சொல்லியிருக்கிறாங்க, ரைட்டா. நெக்ஸ்ட்டு இதில் அந்த டீரெகுலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, கட்டுப்பாடுகளை தளர்த்துவது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே, இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்றதை பாருங்கள். ஸோ பில்லர்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, சரியா. அதாவது வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டினுடைய தூண்கள் அப்படின்ட்டு ஒரு சில விஷயத்த சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து சஸ்டெய்னிங் எக்கானமிக் க்ரோத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சஸ்டெய்னிங் எக்கானமிக் க்ரோத் இது வந்து முதல் தூண், அதாவது நிலையான பொருளாதார வளர்ச்சி. அதுக்கு அடுத்தது 2வதாக வந்து ஸ்ட்ரென்தனிங் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் க்ரோத் அப்படின்ற ஒன்று, வளர்ச்சிக்கான அடித்தளங்களை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. 3வதாக வந்து மக்கள் மையப்படுத்திய மேம்பாடு, மக்களை வந்து மையப்படுத்திய மேம்பாடு, பீப்புள் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட். 4வது வந்து ட்ரஸ்ட் பேஸ்டு கவர்னன்ஸ் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ட்ரஸ்ட் பேஸ்டு கவர்னன்ஸ்னால் நம்பகத்தன்மையின் அடிப்படையிலான நிர்வாகத்தை வந்து கொண்டு வரணும். அதற்கு அடுத்தது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னா தொழில் செய்வதற்கான எளிமை, அதுக்கப்புறம் ஈஸ் ஆஃப் லிவிங் வாழ்வதற்கான எளிமை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து 6வதாக ஃபிஸ்கல் மேட்டர்ஸ், அதாவது நிதியியல் விஷயங்கள் அப்படின்ட்டு, நிதி கட்டுப்பாடு, அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து சஸ்டெய்னிங் எக்கானமிக் க்ரோத் அப்படின்ற ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க, ரைட்டா. அதாவது நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் உற்பத்தி துறையின் முக்கிய முன்னெடுப்புகள், ரைட்டா. ஸோ அதை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங், ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஃப்ரான்டையரிங் செக்டார்ஸ் அப்படின்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா செமிகண்டக்டர் மிஷன், இந்தியா செமிகண்டக்டர் மிஷனை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டா. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 அப்படின்ற ஒன்றை கொண்டு வர போகிறாங்களாம். அதற்கு அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா 2வதாக வந்து பயோஃபார்மா சக்தி அப்படின்ற ஒன்று, ரைட்டா. பயோஃபார்மா சக்தி இது வந்து பயோஃபார்மா உற்பத்தியை வந்து மையமாக வந்து கொண்டு வருவதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. மூன்றாவதாக வந்து ஹைடெக், அதாவது ஹைடெக் டூல் ரூம்ஸ் இன் சிபிஎஸ்சினா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படின்ட்டு அர்த்தம், ஓகே. அதாவது பொதுத்துறை நிறுவனங்களில் வந்து உயர் தொழில்நுட்ப கருவி அறைகள். அதற்கடுத்து 4வதாக வந்து ஸ்கீம் ஃபார் கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங், அதாவது இதில் வந்து மெயினாக வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டெய்னர் உற்பத்தி திட்டம். அதற்கடுத்தது இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ், இதில் வந்து ஒருங்கிணைந்த ஜவுளி திட்டம். அதற்கடுத்தது 6வதாக இது 5 இது 6 எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமு, ரைட்டா. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் காம்பனன்ட் ஸ்கீம் இதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கடுத்தது ஸ்ட்ரென்தனிங் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹை வேல்யூ அண்ட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட். மெயினாக எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான். அதற்கு அடுத்தது ஸ்கீம் ஃபார் ரிவைவ் 200 லெகசி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்ட்டு, ரைட்டா. அதாவது 200 பாரம்பரிய தொழில்துறை கிளஸ்டர்களை வந்து புத்துயிர் பெறுவதற்கான ஒரு திட்டம். 9வதாக வந்து டெடிகேட்டிவ் இனிஷியேட்டிவ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் அஃபோர்டபுள் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், ரைட்டா. இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ்.
அதற்கப்புறம் வந்து 10வதாக ஒரு 3 கெமிக்கல் பார்க். எத்தனை கெமிக்கல் பார்க்னால் ஒரு 3 கெமிக்கல் பார்க் வந்து இதில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் ரேர் எர்த் பெர்மனண்ட் மேக்னெட்ஸ் இருக்குல்ல, அதற்கான ஒரு திட்டம். அது வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு, மைனிங் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 11 விஷயத்தை வந்து எதில் சொல்லியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கடுத்தது டாக்ஸ் டு பூஸ்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார். நம்மளுக்கு நார்மலாக மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து 2ஆம் நிலைத்துறையில் வரும், ரைட்டா? சரியா, 2ஆம் நிலைத்துறையில் வரும். அது வந்து மெயினாக மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னு தான் அழைப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, வரி விலக்கை பற்றி சொல்கிறாங்க. மூலதன பொருட்கள் இருக்குது தெரியுமா, மூலதன பொருட்களுக்கு வரி விலக்கு, எக்ஸப்ஷன், ரைட்டா? இதில் வந்து நிறைய இருக்குது. பட் ஆனால் வந்து நான் அதில் அந்த சுருக்கமாக என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கு இது ஃபஸ்ட்டு இது வந்து வரி விலக்கு. அதுக்கப்புறம் 2வது வந்து பாதுகாப்பான கிடங்கு வசதி, ரைட்டா? வேர் ஹவுசிங், பாதுகாப்பான கிடங்கு வசதி. அதற்கடுத்தது 3வதாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சுங்க வரி செலுத்துதலுக்கான கால அவகாசம், ரைட்டா? டிஃபர்டு டியூட்டி பேமெண்ட் விண்டோ, கால அவகாசம் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. 4வது வந்து கடல் உணவு ஏற்றுமதி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சீ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது தெரியுமா, அது வந்து ஏற்றுமதி செய்வதற்கான சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் இருக்குல்ல, அதில் வந்து 1% இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ஆக்கியிருக்காங்கன்னா 3% வந்து மாற்றியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தது காலணிகள் இருக்குல்ல, காலணி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதி. ஸோ டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ஸ் எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, சீ ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெதர், அதுக்கப்புறம் ஃபுட்வியர், இது எல்லாத்துக்குமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுங்கவரி விலக்கு. எதற்கு அப்படின்னா மின்னணு மற்றும் பாதுகாப்பு துறையில். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுலேயுமே சேம் லெதர் டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான டைம் இருக்குல்ல, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோவேவ் ஓவன்ஸ், அதுலேயுமே வந்து வரி விலக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டிலேருந்து மைக்ரோவேவ் ஓவன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணால் இனிமேல் கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் வந்து கிடையாது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் இருக்குதுல்ல, இந்த ஃப்ளைட்டு, ஸோ அதுக்குமே கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து எக்ஸம்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அது பார்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. அதற்கு அடுத்தது வந்து ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கானது பார்ட்ஸு, ரிப்பேர் பண்ணுறதுக்கான பார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஓவர்ஹாலிங் பண்ணுறதுக்கான பார்ட்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பி அதுக்கு அடுத்தது வந்து ரெகுலர் இம்போர்ட்டர்ஸ் வித் ட்ரஸ்டட் லாங் ஸ்டாண்டிங் சப்ளை செயின்ஸ் டு பி ரெக்கக்னைஸ்ட் இந்த ரிஸ்க் சிஸ்டம் அப்படின்ட்டு இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ இதில் வந்து நான் இதான் வந்து அங்கே இம்போர்ட் பண்ணுறோம்ல, வேறு ஒரு நாட்டிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதில் வந்து ரெகுலராக இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கான விஷயத்தை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸ்போர்ட் கார்கோ பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன், ரைட்டா? அதாவது நம்பகமான நீண்டகால விநியோக சங்கிலிகளை கொண்ட ஒரு வழக்கமான இறக்குமதியாளர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள மட்டும் வந்து அங்கீகரிக்கப்படுறாங்க, ரிஸ்க் சிஸ்டம் அடிப்படையில் அங்கீகரிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த பாயிண்ட் இருக்குல்ல இது, ஸோ இதை வந்து மெயினாக வந்து எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா மின்னணு முத்திரை அப்படின்ட்டு, எலக்ட்ரானிக் சீலிங். ஸோ அதை வந்து பயன்படுத்தும் ஏற்றுமதி சரக்குகளுக்கு தொழிற்சாலை வளாகத்திலிருந்து கப்பலுக்கு விரைவான அனுமதி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து SEZ அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலம். அங்கே இருக்கக்கூடிய தகுதியான உற்பத்தி பிரிவுகள், அது அங்கே இருக்கக்கூடிய அந்த தகுதியான உற்பத்தி பிரிவுகள் இருக்குல்ல, அங்கே வந்து சலுகை விகிதத்தில் வந்து விற்பனை செய்வதற்கு ஒரு சிறப்பு அனுமதி வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. திருப்பி அடுத்தது இதில் பாருங்கள், 3-pronged approach to help MSMEs grow as champions, ரைட்டா? அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இருக்குல்ல இந்தியாவில், ஸோ அதை வந்து சாம்பியன்களாக வளர உதவும் 3 அடுக்கு அணுகுமுறை. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் முதல் இது வந்து என்னென்னா ஈக்விட்டி சப்போர்ட், பங்கு மூலதன ஆதரவு. இதில் வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக 10,000 கோடி, ரைட்டாக எவ்வளோ, 10,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் 2வது இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தன்னம்பிக்கை இந்தியா நிதி, ரைட்டா? அதில் வந்து கூடுதலாக 2,000 கோடி வந்து மேம்படுத்துள்ளது, சரியா? 2,000 crores வந்து கூடுதலாக வந்து போட்டிருக்கிறாங்க. அதற்கடுத்தது 2வதாக வந்து 2வது தூண் வந்து ப்ரொஃபஷனல் சப்போர்ட். மெயினாக வந்து டயர் 2 மற்றும் டயர் 3 நகரங்கள் இருக்கும்ல, அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இணக்க தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்காகவும் உதவுவதற்காகவும் வந்து தொழில்துறை நிறுவனங்கள் மூலம் கார்ப்பரேட் மித்ரா அப்படின்ற ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்னது
கார்ப்பரேட் மித்ராஸ் அப்படின்ற ஒன்று டெவலப் பண்ண போகிறாங்களாம். நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மட்டும் படிங்க. மூன்றாவது வந்து என்னென்னா லிக்விடிட்டி சப்போர்ட் த்ரூ TREDS, ரைட்டா, அதாவது உருவாக்கப்படும் நிதி புழக்க ஆதரவு அப்படின்ட்டு, சரியா, உருவாக்கப்படும் ட்ரெட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்னென்னா TREDS அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னென்னா ஃபுல் ஃபார்ம் நான் வந்து சொல்கிறேன். டிஆர் ஃபஸ்ட்டு டீனா வந்து ட்ரேடு, அதுக்கு அடுத்தது RE அப்படின்னா ரிசீவபிள்ஸ், DS அப்படின்றது டிஸ்கவுண்டிங் சிஸ்டம், டீனா ட்ரேடு, ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று, சரி, அதன் மூலியமாக சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ட்ரெட்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்ப டெப்த்தாக போய் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். எத்தனை தூண்கள் அப்படின்னா வந்து ஒரு 3 தூண்கள் மட்டும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா சேவைத்துறையை பற்றி மெயினாக சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸோ சேவைத்துறையில் வந்து அதாவது விக்சித் பாரத் அப்படின்றது பார்த்தோம்ல, விக்சித் பாரத் அப்படின்றது டெவலப்டு இந்தியா. ஸோ அதனுடைய முக்கிய உந்து சக்தியாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா சேவைத்துறையில் தான் வந்து கவனம் செலுத்த வேணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உடல்நலம் ரிலேட்டடாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உடல்நலம் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா AHPக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து கொண்டு வர போகிறாங்களா. AHPனா அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், 10 ஒரு செலக்டட் டிசிப்ளின்ஸ்க்கு மட்டும், ரைட்டாக 10 துறைகளில் மட்டும் என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து அதாவது அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்ற ஒன்றை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கேர் எக்கோசிஸ்டம், பராமரிப்பு சுற்றுச்சூழல், இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா NSQF அலைன்டு ப்ரோக்ராம்ஸ், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு வந்து இதுக்கு கீழே வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, அதற்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மெடிக்கல் டூரிசம், மருத்துவ சுற்றுலா ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு 5 ஹப்பு வந்து உருவாக்க போகிறாங்க. அதுக்கடுத்து ஆயுஷ்னா ஆயுர்வேதம், யோகா மற்றும் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு 3 ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா கொண்டு வர போகிறாங்களாம். அது போக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபார்மசி, ட்ரக் டெஸ்டிங் லேப், இது எல்லாத்தையுமே வந்து அப்கிரேட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தது வந்து ஆரஞ்சு பொருளாதாரம், ரைட்டாக, இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு கீழே ஒரு 15,000 செகண்டரி பள்ளிகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 500 காலேஜில் வந்து AVGC கண்டென்ட் கிரியேட்டர் லேப் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதற்கு அடுத்தது டிசைனிங் ரிலேட்டடாக வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அப்படின்ற ஒன்று வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறையில் வந்து கேலோ இந்தியா மிஷன், இதுக்கு கீழே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கோச்சிங்காக டெவலப்மெண்ட்டு, அதுக்கடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது ரிலேட்டடாக எல்லாமே இதுக்கு கீழே கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ எஜுகேஷனில் வந்து செகண்ட் ஓகே, இங்கே வந்து 5 பல்கலைக்கழக நகரங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க, ரைட்டாக, 5 பல்கலைக்கழக நகரங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷன், சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து ஹையர் எஜுகேஷனில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து தொலைநோக்கி வசதிகள், அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு 4 தொலைநோக்கி ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டூரிசம்க்கு கீழே வந்து வழிகாட்டிகளுக்கு பயிற்சி, அதற்கு அடுத்தது டிஜிட்டல் அறிவு கட்டம், இது எல்லாமே வந்து பைலட் ஸ்கீம் ஃபார் அப்ஸ்கில்லிங், ஒரு 10,000 கைட்ஸு. அதுக்கு அடுத்தது சுற்றுச்சூழல் தடங்கள், அதுக்கடுத்து உலகளாவிய பெரிய பூனை மாநாடை பற்றிலாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தொல்பொருள் தலங்கள், 15 தொல்பொருள் தலங்களை வந்து கலாச்சார தலங்களாக வந்து மேம்படுத்த போகிறாங்க. அதுக்கடுத்து வடகிழக்கு பிராந்தியம் இருக்குல்ல, நார்த் ஈஸ்ட்டு, அங்கே வந்து பௌத்த சுற்றுலாக்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா மேம்படுத்த போகிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது சேவைத்துறையை வந்து அதிகரிக்க வந்து வரி சீர்திருத்தங்கள் வந்து மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டா. இது வந்து அந்தளவுக்கு கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, ரைட்டா. நீங்கள் எக்கனாமி ரிலேட்டடாக ஏதாச்சும் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அதில் கேட்பாங்க. பட் ஆனால் SSC ரயில்வேஸ் மாதிரி எக்ஸாமில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிதித்துறை, ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வந்து இந்தியாவின் அடுத்த வளர்ச்சி பாதைக்கு வந்து ஏற்ப வங்கிகள் சீரமைக்க என்ன பண்ண போகிறாங்கன்னா விக்சித் பாரத்திற்கான வங்கிகள் குறித்த உயர்மட்ட குழு அமைக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதில் அதுக்கு அடுத்தது வந்து வேறு இங்கே
இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000 கோடிக்கும் அதிகமான ஒற்றை நகராட்சி பத்திர வெளியீட்டிற்கு ரூபாய் 100 கோடி வந்து ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுறாங்க. 100 கோடி. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த அம்ருத் திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அம்ருத் திட்டத்தின் கீழ் உள்ள தற்போதைய திட்டங்கள் தொடர தான் போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த பிஎஃப்சி அப்படின்றது பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். ஸோ பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் கிராமப்புற மின்மயமாக்கல் கார்ப்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் இருக்குல்ல, அது வந்து மறுசீரமைக்கப்படும், ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபெமா அப்படின்ற ஒன்று இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற ஒன்று. ஓகே, ஸோ அதன் விதிகள் வந்து விரிவான மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சந்தை உருவாக்கம், அதாவது பெரு நிறுவன பத்திரங்கள் வந்து சந்தை உருவாக்கும் கட்டமைப்பு மற்றும் மொத்த வருவாய் அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து திருப்பியுமே இன்ட்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க, அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிதித்துறை இருக்குதுல்ல, ஃபினான்ஷியல் செக்டர், அதுக்கான டேக்ஸ் ப்ரப்போசல் அப்படின்ட்டு பார்க்குறப்ப ஸோ 0.02%லேருந்து 0.05%ஆக மாற்றிருக்கிறாங்க. எது அப்படின்னா எஸ்டிடி. அதற்கு அடுத்தது வந்து இது வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இது ரொம்ப டெப்த்தாக ஆழமாக போகிற ஒரு சில விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து பார்க்குறப்ப இதில் நான் வந்து ஜஸ்ட்டு மெயினாக சொல்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு எல்லாமே வந்து கம்மி தான். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோகோனட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இந்தியன் கேஷ்யூ அண்ட் கொக்கோ ப்ரோக்ராம் அப்படின்ற ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாம் முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து வேறு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு பார்க்குறப்ப ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக ரைட்டாக ஸ்ட்ரென்தனிங் த ஃபவுண்டேஷன் ஆஃப் க்ரோத். அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுக்கு கீழே நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது ஸோ ஒரு 20 புதிய நேஷ்னல் வாட்டர்வேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, 10 புதிய நேஷ்னல் வாட்டர்வேஸ் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெப்த்தாக போக நம்மளுக்கு குழப்பக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் வந்து அதிகம். அதனால் வந்து ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுறதுக்கு போதும். அது போக வந்து இந்த இதில் முக்கியமானது என்னன்ட்டு பார்க்குறப்ப ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக போகிறது ரைட்டாக டாக்ஸேஷன் ரிலேட்டடாக படிக்கிறாங்களா, அவங்களுக்கு தான் இது முக்கியம், நம்மளுக்கு தேவை இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த வீடியோ முடித்த உடனே வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு தனியாக வந்து ஒரு 2வது பார்ட்டில் வந்து நான் விடுவேன். இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன கவர் ஆயிரும் அப்படின்னா பட்ஜெட் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன், அதுக்கடுத்து 2026 2027 பட்ஜெட் பற்றி இதில் நான் சொல்லிடுவேன். இதுக்கு அடுத்ததில் தான் வந்து எம்சிக்யூ ரிலேட்டடாக ரைட்டாக கம்ப்ளீட்டாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வச்சு கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஒரு 25லேருந்து 30 கொஸ்டின் வச்சு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் தான். 16வது ஃபினான்ஸ் கமிஷன் பற்றிலாம் நான் அந்த எம்சிக்யூ பார்க்குறப்ப நான் தெளிவாக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த பார்ட்டில் வந்து இந்த ரெசிப்ட்ஸ் இருக்குதுல்ல, இந்த இது நம்மளுக்கு இப்போ ₹1 வருதுன்னா எதுலேருந்து ₹1 அதிகமாக, அந்த ₹1 வந்து எந்தெந்த விஷயத்துலேருந்துலாம் வருது, அப்புறம் ₹1 செலவு பண்ணுறோன்னா எதுலலாம் செலவு பண்ணுறோம் அப்படின்றத நான் எம்சிக்யூ எடுக்கிறப்ப நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதில் வந்து 2வது பார்ட் இருக்குது. டோட்டலாக நான் வந்து 2 பார்ட்டாக எடுப்பேன். அதில் ஒன்று வந்து கண்டென்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்சிக்யூ இருக்கும். எம்சிக்யூ எடுக்கிறப்ப நான் இந்த இதை தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, தேங்க்யூ.